ஸ்வீட்டர்ஸ் இட்ஸ் மீ நான் உங்கள் யூனிஷா. உங்களுக்காக பார்த்தீங்கன்னாக்கா யூமினுக்கான அடுத்த எபிசோடு தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அதை போட்டு ரொம்ப நாளாச்சு தெரியும். ஓகே சாரி என்னால் வர முடியலடா. சரி ஓகே, இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? சரி ஓகே. அது வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன்டா வீட்டில், ஸோ அதான் அதில் ஃபோக்கஸாக இருக்கும். இதில் என்ன பண்ண முடியல. இப்போ கொஞ்சம் ஃப்ரீ தான். பட் இருந்தாலும் நான் என்ன எங்கள் வீட்டுக்கு வரல. பட் இருந்தாலும் உங்களுக்காக டைம் ஒதுக்கி பண்ணிகிட்ருக்கேன்டா. ஸோ கூப்பிடாதீங்க ஓகேங்களா? எனிவேஸ் விடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இவனை எப்படி முடிச்சு வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா, ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுகர் வந்திருப்பாங்க. நம்ம கையில் பார்த்தீங்கன்னாக்கா கோவத்தில் வெளில போயிருப்பா இல்லைங்களா? ஸோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம்டா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகா தான் சிரிச்சுட்டு அப்படியே நிற்கா. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ செலிப்ரேஷனாக போயிட்டுருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா சுகாவோட அப்பா என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஜிமினோட அப்படின்ட்டு பேரிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா இல்லை, அங்கிட்ட அங்கிட்ட கூச்சிட்டு சுகா மேலே அப்படியே ஏறி உட்காந்துட்டு அவ்வளோ ஒரு சேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் வந்தாலும் சரி நம்ம சுகா பக்கத்தில் வரவே விட மாட்டேங்கிறான். ஜிம் அவ்வளோ ஒரு ஜெலசினஸ் வருது. நம்ம ஜிமினா பார்த்தீங்கன்னாக்கா அதே மேலே தான், யாருமே கிட்டத்தில் வர விடுறதில்ல. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரெண்டு பேரையும் பார்த்துட்டு லைக் ஃபாதர் லைக் சன் அப்படிங்கிற மாதிரிக்கே சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கைராந்தண்டா அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வெளில வந்துட்டு செம்ம டென்ஷனை பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்சன் தான் ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே ஃபோன் பண்ணால் அந்த பர்சனை எடுத்துகிட்டு சொல்லுங்க அப்படிங்க. கைரை பார்த்தினாக்கா செம்ம டென்ஷனில், உனக்கு நான் ஒரு வேலை தான் கொடுத்தேன், உனக்கு அந்த ஒரு வேலையை கூட பார்க்க தெரியாதான், கூமிட்ட அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. அந்த பர்சன் பார்த்தினாக்கா இல்லை நான் நினச்சது மாதிரிக்கு தான் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு, ஆனால் எல்லாமே திடீர்னு மாறிடுச்சு அப்படிங்க. என்ன நடந்துச்சுன்னு மரியாதையாக சொல்லு அப்படிங்க. அந்த பர்சன் பார்த்திங்கனாக்கா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கைரா எல்லாத்தையுமே கேட்டுட்டு இதுக்கு நான் சும்மா விட மாட்டான் அவனா அப்படின்ட்டு அவட்டுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறான். இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிமினாவும் சுகாவும் தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கிளம்பலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே திடீர்னு ஒரு பர்சன் வந்துட்டு யுனி அப்படிங்க. அவ்வளோதான். சுகா திரும்பி பார்த்துட்டு செம்ம ஹாப்பினஸ்ஸு, நீங்கள் எப்படிங்க அப்படின்ட்டு அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, கெவின் தான்டா. கெவின் பார்த்துட்டிங்கனாக்கா இந்த மாதிரிக்கா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக சுகா வருவான்னு தெரிஞ்சுட்டு அப்படியே வந்திருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருமே ஹக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது யார் அப்படின்ட்டு மற்றவங்களாம் ஒரு மாதிரி காசு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்னா பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு திரும்பிட்டு அது அவங்களோட பிரதர் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் முன்னாடி மறைச்சிட்டு அப்படியே பாருங்க போயிடுறாங்க. இங்கிட்டு கவினும் சுகாவும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு அப்படியே வந்தீங்கன்னா லவ்லி டவ்லி பிரதர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. ஜிம் பார்த்தீங்கன்னாக்கா டக்குனு அப்படியே வந்து மாமா மாமா வாங்க போகலாம் வீட்டுக்கு, எனக்கு தூக்கம் வருது, அம்மா போவோம்மா எனக்கு தூக்கம் வருது, வாங்க 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 அப்படின்ட்டு சுகாவையும் கவினையும் ஒழுங்காக பேச விடாமல் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. இங்கிட்டு ஜிம்னாக்கு பார்த்தீங்கன்னாக்கா செம்ம ஹாப்பினஸ்ஸு, என் பையன் இருக்க வரைக்கும் எனக்கு கவலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரிக்கு அப்படியே ப்ரௌடாக பார்த்துட்டு இருக்கா. சுகா தான் திரும்பிட்டு என்ன பண்ணுற ஜிம் ஒரு 2 மினிட்ஸ் வந்துடுறேனே அப்படிங்க. ஜிம்மின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜிம்முக்கு தூக்கம் வந்துடுச்சு, இதுக்கு மேலே இருக்க முடியாது, நம்ம கிளம்புறதா நல்லதுன்னு நினைக்கிறேன், நீ கிளம்பு அப்படிங்க. சுகா பார்த்தினாக்கா திரும்பி என்ன பார்க்க என்ன பார்த்தினாக்கா நீ போ பரவாயில்ல நான் நாளைக்கு வரேன் அப்படிங்க. ஜிம்மின்னு பார்த்துட்டு நாளைக்கு ஒன்றும் வர வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் வெளில போகிறோம் அப்படிங்க. எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு கெவின் கேட்கா. இதெல்லாமல் நீ கேட்பேன், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் கேட்குறது உனக்கு கொஞ்சம் கூட நான் சென்ஸே இல்லையா அப்படிங்க. அப்படியே பார்த்தினா கெவின் ஒரு மாதிரி சாடாயிடுது, அப்படியே ஒரு மாதிரி இருக்கா. சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கோவம் வருது. டக்குன்னு திரும்பிட்டு என்ன பேசுகிறீங்க நிமிஷம் பார்க்க அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா இப்படி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு ஜிம் தான் அம்மா கோவப்படுறீங்களா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கா. சுகாக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே ஃபேஸ் மாதிரி எடுத்து போச்சு, இந்த மாதிரிக்கு குழந்தைக்கு முன்னாடி நம்ம நிற்கக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அமைதியாகிட்டு இல்லை பேபி அது நான் கோவம்லாம் ஒன்றும் படல, சும்மா தான். சரி ஓகேவா நம்ம உனக்கு தூக்குறதுன்னு சொன்னால போமா அப்படின்னு கேட்க. ஜிம் பார்த்தீங்கன்னா வரலாம் இன்னும் தூக்குங்க அப்படின்ட்டு அப்படியே கையை நிட்டுறாங்க. சுகா பார்த்துட்டு அப்படியே தூக்கிட்டு அப்படியே பார்த்தினாக்கா கெவினுக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்கடா. இப்போ காரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிம்னா தான் காரை ஓட்டுறானோ இல்லையோ அப்படியே கண்ணாடியில் நம்ம சுகாவே பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம சுகாவுக்கு தெரியுது. மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸையும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எதுவுமே தெரில அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்ருக்காங்க. ஜிம்னா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மனசுக்குள்ளே தான் நாளைக்கு உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே, கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் அப்படின்ட்டு மனசுக்கு நினச்சிட்டு இருக்காங்கடா. இங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கைரா தான் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே எல்லாத்தையும் போட்டு நுழைக்கிட்டு இருக்கிறா. அவளுக்கு வந்த கோவத்தில் ரூம் முழுக்கவே நாசமாக போய் கிடக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகாவும் ஜிமினாவும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தான் வீட்டுக்கு வராங்க. நம்ம ஜிம் பார்த்தீங்கன்னாக்கா தூங்குறாங்களா. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா சுகா அழகாக கொண்டு போயிட்டு நம்ம ஜிம் பெட்டில் போட்டு அப்படியே கவர் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டு அப்படியே அவங்க ரூமுக்கு போக டக்குன்னு ஜிமினா தான் வந்துட்டு சுகாவோட கையை பிடிக்கா. டக்குன்னு திரும்பி பாட்டு சுகா என்னாச்சு மிஸ்டர் பார்க்க அப்படின்னு கேட்க. சுகா அது வந்து நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகலாமா அப்படிங்க. எனக்கு எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இது சர்ப்ரைஸ், ஆனால் கூட்டி போகணுன்னு நினைக்கிறேன்.
வருவியா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சுகா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அது வந்து ஓகே ஓகே போகலாம் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் ஜிமினாக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பினஸ்ஸு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவளோட ஒரு ஸ்மைலை போட சுகர் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மெல்ட் ஆயிடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ளே அப்படியே பார்த்தீங்கன்னா வயிறுக்குள்ளே அப்படியே பட்டர்ஃப்ளைஸ்லாம் வர ஆரம்பிக்குது. எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஓகே நான் இப்போ போகிறேன், நான் தூக்கம் வருது அப்படின்ட்டு அப்படியே போகிறாங்க. நம்ம ஜிமினா தான் அங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே காற்றுல ஹைஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க. சக்ஸஸ் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக குதிச்சுட்டு அவன் பாட்டுக்கு ரொம்ப ஓடிடுறான்டா. இதை அப்படியே சுகர் திரும்பி பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஓ கடவுளே என்னோட ஜிம்மி வெளில வந்துட்டான் இனிமேல் எல்லாத்தையுமே நான் அப்படியே கரெக்டாக கொண்டு வந்துடுவேன். ஜிம்மி வெளில எப்படி இருக்கணும் எல்லாகும் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு போயிடுறாங்க. அப்படியே போயிட்டு அப்போ தான் மண்டையில் ஒரு கிளிக் ஆகுது. நோ 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 அதுக்கு முன்னாடிக்கு ஒரு பர்சனை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாங்க கைராவோட ரூமுக்கு தாண்டா வராங்க. கைரா ரூமில் வந்து பார்த்தா கைரா எல்லாத்தையும் போட்டு நொறுக்கி வச்சுட்டு அப்படியே பார்த்தோன்னா பெட்டில் போட்டு உட்காந்துட்டு தலையை போட்டு அப்படி பிரிக்கிட்டு இருக்கா. அப்படியே தான் சுகா உள்ளக்க போக பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு உனக்கு அம்மா அப்படின்னு ஒரு மாதிரி கத்துறாங்க. கைரா பார்த்தீங்கன்னாக்கா என்ன நீ எதுக்கு இங்கே வந்தா எதுக்கா அப்படி இங்கே வந்தா அப்படி சொல்லி ஒரு மாதிரி கோவத்தில் இரிட்டேட்டிங்கில் கேட்டுட்ருக்கா. சுகா பார்த்தீங்கன்னாக்கா மிஸ் கைரா உங்கள் மேக்கப் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. சுகா சொல்லிவிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிரிப்பு அவ்வளோ சிரிப்பு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு அவன் பாட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். கைரா பார்த்தீங்கன்னாக்கா திரும்பிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க வால் இருக்கக்கூடிய மிரரை பார்க்குறா. பார்த்தா அவள் போட்டிருந்த மேக்கப்லாம் கிளஞ்சி போயிடுச்சு. ஒரு மாதிரி பேய் மாதிரி இருக்கிறா. அதை பார்த்துட்டு சுகா சிரிப்பு அடக்க முடியாமல் சொல்லியிருப்பான். கரை பார்த்தீங்கன்னா அச்சோ அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக அப்படியே அதாவது கிளாத்தை வச்சு அப்படியே தொடச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நீ எதுக்காக முதல்ல இங்கே வந்துன்னு சொல்லு அப்படிங்க. ஓ நீ கொஞ்சம் ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்சோண்டு அது என்னது சொல்லுவாங்க கிரிசலின் அதை ஊற்றலான்னு வந்தேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நக்கலாக பதில் சொல்ல. கரா பார்த்தீங்கன்னாக்கா டென்ஷன் ஆகிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை தெரியல நானே சொல்கிறேன். நான் எப்படி வந்தேன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கா. கரா பார்த்தீங்கன்னாக்கா முறைச்சிட்டு பார்த்துட்டு இருக்கா. சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சிரிச்சிட்டு அதாக்கப்பட்டது என்னவென்றால் நான் பட்டுக்கு போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா லெவிஸ் வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்னன்றது தெரியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஜிமினா வந்து காரை எடுத்துகிட்டு வரலவே இல்லை, இதுக்கு யாருமே பிக்கப் பண்ணவில்லைன்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தா திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியுமா வாங்க அப்படின்ட்டு என்னோடய பிரதர் மாதிரிக்கா அவங்க தான் திடீர்னு வந்து அப்படியே பைக்கை கிராஸ் பண்ணி நின்றுட்டாங்க. என்னடாதுன்ட்டு அப்படியே இறங்கி பார்த்தா வாங்க தான் ஜிமினோட பாடிகார்டு தெரியுமில்ல அவங்க தான் இறங்கி வந்துட்டு இப்படி வந்தோம் சொன்னாங்க. இந்த மாதிரிக்கு கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஸோ வரலை. ஜிமின் சார் வந்து இந்த மாதிரிக்க சொல்லி உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க. என்னோடய ஹஸ்பண்டை பார்த்தீங்களா எவ்வளோ கேரிங்காக இருக்காங்கன்னு. நான் வரலனாக்குள்ள என்ன ஆச்சுன்னு தெரியலனாக்குள்ள எவ்வளோவுக்கு ஒரு ப்ரெஷராக இருப்பாங்க இல்லையா. அப்படியே டென்ஷன் ஆகிட்டு எல்லாருமே போட்டு வேலை வாங்கிட்டாங்களாம். ரொம்ப டென்ஷனில் தான் வாங்கக்கிட்ட சொல்லி இந்த மாதிரிக்கா சீக்கிரமாக உடனே என்னை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. நான் வரலாட்டினாக்கா எல்லாரோட வேலையும் போயிருமாம்மா. அதனால பயந்து போயிட்டு வாங்க வந்து என்னை கூட்ட வந்திருந்தாங்க தெரியுமா. ஆனால் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. சூப்பரில் அப்படின்ட்டு ஒரு மார்க்கு சொல்லிகிட்டு இருக்கேன் நக்கலாம். அதாவது என்ன நடந்திருக்கும்னாக்கா நம்ம லெவிஸ் பார்த்தீங்கன்னாக்கா சுகா கூட்டிகிட்டு போயிருப்பான்லடா. கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிமினா வந்து மெசேஜ் பண்ணியிருப்பான். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் எல்லா பாடி கார்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சுகா மட்டுக்கு இங்கே வரல அப்படின்னாக்கா உங்கள் வேலை எல்லாருமே போயிடும், உங்கள் யாருக்குமே வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரிக்கு மெசேஜை போட்டு விடா. அவ்வளோதான் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் இங்கேயும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போயிருப்பாங்க. அப்படி தான் வாங்கும் பார்த்தீங்கன்னாக்கா தேடிட்டு இருந்திருப்பாண்டா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஓரத்தில் தான் அப்படியே காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே டென்ஷனில் அந்த கார்கிட்ட போயிட்டு நின்றுட்டு எங்கே போகணும் சுகா எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா லெவிஸ் தான் அப்படியே பைக்கில் அப்படியே ஸ்பீடாக போக கேட்றான் அப்படின்ட்டு திரும்பி பார்க்க சுகா தான் கண்ணை மூடிட்டு அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு இருந்திருப்பான். பார்த்ததுமே அவ்வளோதான் உசுரே வந்திருக்கும். அப்போ தான் அவனுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நம்ம லெவிஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கார் ஃபாலோ பண்ணது அப்படின்னாக்கலே அவன் பார்த்தீங்கன்னாக்கா ரூட்டெல்லாம் மாற்றி கொஞ்சம் கேசக்கு பசக்காக போக ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா வாங்க அது மாதிரி விட்றாப்புல இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் பண்ணி சம்திங் இஸ் ராங் அப்படின்ட்டு அவங்க கூட இருக்கக்கூடிய கொலைக்கிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா கூப்பிட்டு இந்த மாதிரிக்கு வாங்க அப்படின்ட்டு அப்படியே எல்லா ரூட்லேயுமே வர சொல்லி அப்படியே பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியிருப்பாங்க. அப்படி லாக் பண்ணி தான் பார்த்தீங்கன்னாக்கா சுகாவை கூப்பிட்டுட்டு நம்ம வாங்க தாண்டா வந்திருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வர வழியிலே பார்த்தீங்கன்னாக்கா ஷாப்பிங் மாலில் போயிட்டு உடனே ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகாக்கு எல்லாமே ரெடி பண்ணி அப்படியே ஆண்ட வேலையே ரொம்பவே ஸ்பீடாகவே ரெடி பண்ணி அப்படியே சுகாவை கூட்டி வந்திருப்பாங்க. அந்தளவுக்கு தான் பரவாயில்ல நடந்திருக்கும். இது எல்லாத்தையுமே சொல்லலாம். இங்கே கைராக்கு செம்ம கோவம் வருது. சுகா பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையுமே அப்படியே நக்கலாக சொல்லிட்டு என்ன நினச்ச நீ ஈஸியாக என்னோட ஜிமின் பக்கத்தில் போய் நின்ற நினச்சியா என்ன ஃபுல்
அவ்வளோ ஈஸியில் நான் விட மாட்டேன். நான் எனக்கு ஜிமினா பிடிக்காத போதே யாராலையும் நெருங்க முடியாது கிட்டத்தில். இப்போ ஜிமினா தான் என்னோடய உலகமே. ஜிமினாக்காக இனி என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது எப்படி ஒன்றை மாதிரிக்க ஒரு சைக்கோவெல்லாம் உள்ள பக்கத்தில் விடுவேன்னு நினச்சேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவத்தில் கிட்டத்தில் போக கைராக்கை பார்த்தினாக்கா டக்குன்னு ஒரு மாதிரி பயமாயிடுது. அப்படியே பார்த்தினாக்கா எழுந்து பின்னாடி போக ஆரம்பிக்கிறா. இங்கே பாரு, உன்னோட வேலை என்னென்னா இந்த ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கியல்ல, அதை நிறுத்திட்டு மரியாதையாக உன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட போயிடு. இல்லைன்னா வச்சுக்கோ உனக்கு ரொம்பவுமே மோசமான நிலைமை ஏற்படும் அப்படின்ட்டு சுகா பற்றினாக்கா அப்படியே கையை அப்படியே சுண்டி அப்படியே ஃபேஸுக்கு நேராக சொல்லிட்டு அந்த அடுக்க பற்றினாக்கா போயிடுறான்டா. அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெர்க் பண்ணிவிட்டு கைரா பற்றினாக்கா அப்படியே பொட்டுன்னு பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே பெட்ஷீட்லாம் போட்டு இறுக்கி பிடிச்சிட்டு ஒரு மாதிரிக்கே கலந்துட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறா. சுகா அதெல்லாம் கேட்டு அப்படின்ட்டு அந்த அடுக்க போயிடறான்டா ரூமுக்கு. அப்படியே பற்றினாக்கா கைரா தான் அடுத்த ஒரு பர்சனுக்கு ஃபோன் பண்ணுறா. இங்கே பாரு, நான் சொல்கிற மாட்டுக்கு இதை மட்டும் பண்ணலை, உன்னை என்னோடய தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், உன்னை கொண்டுருவேன் அப்படிங்க. பார்த்தீங்கன்னாக்கா பார்க்க அந்த பர்சனு இல்லை அக்கா இந்த தடவை நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படிங்க. நீ எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரேன், எல்லாமே பண்ணுறேன். மரியாதையாக நான் சொல்கிற மாதிரிக்கு நீ அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக இருந்தேன்னா போதும், என்ன நடந்தாலும் நீ அந்த இடத்த விட்டு வரக்கூடாது அப்படிங்க. அந்த பர்சன் கண்டிப்பாக நீ சொல்கிற மாதிரியே பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே தான்டா நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜெமினா தான் அப்படியே எழுந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டிப் டாப்பாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா லீவ் டே தான், ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே டிப் டாப்பாக கிளம்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு கிளம்பிட்டு அப்படியே ஜிம்மையும் கிளப்பிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட பேரண்ட்ஸ் அதாவது அவங்க அப்பா அம்மாட்ட கொண்டு போயிட்டு ஜிம்மை விட்டுட்டு அப்படியே ரெடியாக இருக்காண்டா. எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஷிகாட ரூமை தான் அப்படியே என்ன பண்ணிகிட்டு இருக்க. ஷிகா அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மெஸ்ஸியாக தூங்கி எழுந்ததோட அவனோட பைஜாமாவோட அப்படியே எழுந்துட்டு யாராவா கலங்கத்தால் வந்து எழுப்பிட்டுருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே தூக்க கலக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து டோரை ஓப்பன் பண்ணேன். அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி போட்டு தேய்ச்சிட்டு அப்படியே வாழம் போட்டு ஒரு மாதிரி போட் பண்ணிவிட்டு குட்டி குழந்த மாதிரிக்கே வந்துட்டு அப்படியே என்ன அப்படிங்க ஜிம்னா பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு அவ்வளோதான் சிரிப்பு வந்துடுது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சிட்டு அது சுகா என்ன பண்ணுற கிளம்பலையா அப்படிங்க. கிளம்பலையாவா எங்கே அப்படிங்க. அப்படியே ஜிமினாக்கு திரும்ப ஷாக் ஆகிடுது. நான் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன்ல உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு இடத்துக்கு சர்ப்ரைஸாக, நீ கிளம்பலாம் அப்படிங்க. ஷிகா பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இடத்துக்கா சர்ப்ரைஸா ஓ ஆஷோ மறந்துச்சு அது வந்து நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தத்தக் புத்தக்குன்னு அப்படியே நடந்து போக ஜிமினாக்கு செம்ம சிரிப்பு வருது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் பேக் மாதிரி கொண்டு வந்துட்டு உனக்கு நான் அதில் ட்ரெஸ் வச்சுருக்கேன், இதை வே பண்ணிக்கா அப்படிங்க. எதுக்கு, நான் தான் நிறையா வச்சுருக்கேனே, நீ வாங்கி கொடுத்ததில்லைங்க, இன்னும் பாதி ட்ரெஸ் நான் போடவே இல்லை அப்படியே தான் இருக்கு அப்படிங்க. ப்ளீஸ் அப்படின்ட்டு ஜிம்னா ஒரு மாதிரிக்க பார்க்க ப்ளீடிங்கா அப்படியே பார்க்க சுகா பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சுகா போயிட்டு அப்படியே சோம்பேறி தனமாக அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு லேசி கேட்ட மாதிரி அப்படியே கிளம்பிட்டு இருக்காங்க. ஜிம்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கீழே உட்காந்துட்டு சோஃபாவில் ஒரே டென்ஷனாக இருக்குது, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரிக்கா இன்னும் வரலன்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகா தான் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணை குட்டி மாதிரி டக்குன்னு ஓடியாந்துட்டு இருக்காங்க அப்படியே ஸ்டேட்ஸ்லேன்ட்டு. கீழே வந்து பார்த்தா கீழே ஜிமினா தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃபோனை போட்டு நோண்டிட்டு அப்படியே அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் போட்டு நோண்டுறான். பட் ஃபோனில் ஃபோக்கஸ் இல்லை, ஒரு மாதிரி டென்ஷன்லாம் இருக்கா. சுகா தான் வந்துட்டு இதுக்காக டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு சவுண்டு கொடுக்க அப்போ தான் ஜிமினா வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே அப்படியே அவ்வளோதான் ஆள் ட்ராப்பு ஒரு மாதிரிக்கு பார்த்துட்டே இருக்க. சுகா தான் முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி கையை கொண்டு காட்டிட்டு என்னாச்சு என்ன பார்க்குறீங்க, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க அப்படிங்க. ஜிம்னா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு அச்சோ ஒன்றும் இல்லை டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பிட்டியா அவ்வளோதானே அப்படிங்க. நான் கிளம்பிட்டேன், ஆனால் நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அப்படிங்க. ஜிமினா பார்த்தீங்கன்னா லைட்டாக சிரிச்சிட்டு ஓ கடவுளே க்யூட்னஸ் ஓவர்லோடு அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஷிகாவே பார்க்கா அவனுக்கு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு மாதிரி அரிக்குது, போய் அந்த கண்ணத்தை போட்டு நசுக்கு இதுக்கு அப்படிங்கிற மாதிரிக்கா இதால் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஓகே அங்கே போய் சாப்பிட்டுக்கலாமா அப்படிங்க. எனக்கு பசிக்குது அப்படிங்கிறாங்க. ஜிம்னா பார்த்துட்டு ஓகே இரு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கேன் அதை வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய்ட்டு சீரியல் மாதிரிக்கு ரெடி பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மில்க்கு அப்புறம் நட்ஸ் இதெல்லாம் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா சுகருக்கு கொண்டாந்து கொடுக்க. சுகர் பார்த்துட்டு வா அப்படின்ட்டு அவட்டுக்கு பார்த்தீங்கன்னா மம்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குட்டி குழந்த மாதிரிக்கே வணிக்கிட்டு இருக்க. ஜிமினாக்கு இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அவட்டுக்கு மனசில் வச்சுருக்கான் எப்படி ஒரு பர்சன் இவ்வளோ க்யூட்டாக அப்புறம் ஒரே நேரத்தில்
ஒரு நிமிஷம் பார்த்தா க்யூட்டாக இருக்கான், ஒரு நிமிஷம் பார்த்தா ஒரு ஃபிஸ்டி கேட் மாதிரி இருக்கான். ஓ 2 சைடு டெவில் குட்டி டெவில் அப்படின்ட்டு அப்படியே அவன் மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா நினச்சி அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். சிக்கா பார்த்தீங்கன்னாக்கா நம்மளும் வாய் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது. அப்படியே கண்ணமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாகிட்டு ரோஸியாக இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்து அப்படிங்கிறாங்க. ஜிம்னா சிரிச்சிட்டு ஓகேவா உனக்கு போதுமா இல்லை ஏதாச்சும் செஞ்சு தரவா அப்படிங்க. வேண்டாம் போதும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா கையில மேலேருந்து பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது, செம்ம டென்ஷன் ஆகுறான். இருங்க எவ்வளோ நேரத்துக்கு உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுமோ இருங்க, இதுதான் உங்களோட கடைசி சந்தோஷமே. இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேரவே முடியாது, உங்கள் 2 பேரையும் டோட்டலாக பிரிச்சுடுவேன் அப்படின்ட்டு அவள் படுக்க பார்த்தினாக்கா மனசுக்கு நினச்சிட்டு இருக்கா. அப்படியே பார்த்தினாக்கா அவளை பார்க்கறதுக்கு லைட்டாக எங்கேயும் கிளம்பிருக்க மாதிரி இருக்குது. கையில் பார்த்தினாக்கா கீழே வந்துட்டு ஜிமின் நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, ஸோ நான் லேட் ஆகும், நான் வர்றதுக்கு நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சுகாவுக்கு பார்த்தினாக்கா ஒரு மாதிரி சஸ்பீஸாக இருக்குது. என்ன நடக்குதுங்க, பாட்டுக்கு வந்துட்டு கிளம்புறீங்களா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி சஸ்பீஸு பார்க்க கைரா தான் பார்த்தினாக்கா ஒரு மாதிரிக்கு ஒரு ஸ்மர்க்க போட்டு அவ்வளோடா உனக்கு இதுதான் லாஸ்ட் நாள் அப்படின்ட்டு ஒரு மாதிரிக்கு சைக்கை பண்ணிட்டு போகிறாடா. சுகா பார்த்தினாக்கா அப்படியே ஒரு மாதிரி குடுகுடுன்னு பார்த்துட்டு இருக்கா. ஜிமினா தான் முடிச்சிட்டியா போகலாமா அப்படிங்க. முடிச்சிட்டேன் போகலாமே அப்படின்ட்டு சுகா பார்த்தினாக்கா எனக்கு வச்சுட்டு அப்படியே 2 பேருமே கிளம்புறாங்கடா. ஜிமினா பார்த்தினாக்கா ஒரு ரொம்ப தூரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான், எங்கே கூட்டிகிட்டு போகிறானே தெரில, ரொம்ப லாங் ட்ரைவாக இருக்குது. அவனுக்கு பார்த்தினாக்கா சுகாவுக்கு அதுக்கு முன்னாடி இருக்க முடியல. அவனும் பார்த்தினாக்கா கொஞ்சம் நேரம் பார்த்தினாக்கா வெளில வெடிக்க பார்க்குறான், கொஞ்சம் இங்கிட்டு நோண்டுறான், ஃபோன் நோண்டுறான், அதை பண்ணி பார்க்குறான். அதுக்கு மேலே ஆளுக்கு இருக்க முடியல, செம்ம தூக்கம் வந்துடுது, அப்படியே தூங்கிடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜிமினா தான் ஒரு ரொம்ப தூரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கூட்டி வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல நிறுத்திட்டு சுகா சுகா அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டுருக்காங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்கேன் அப்படிங்க. எங்கே இருக்கியா அப்படின்ட்டு ஜிமினா ஒரு மாதிரி கேட்க. சுகா தான் எங்கே வந்திருக்கோம் அப்படிங்க. அதெல்லாம் வந்தாச்சு நீ இறங்கு மேலே அப்படின்ட்டு இறங்கி பார்த்தா ஈவினிங்காக ஆகிடுதுடா. அவ்வளோ தூரத்துக்கு கூட்டி வந்துருக்காங்க. ஈவினிங் ஆகிடுச்சா அப்படின்ட்டு சுகா பார்த்தினாக்கா ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஜிம்னா திரும்பி பார்க்க. ஜிம்னா பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி சீப்பியஸாக சிரிச்சிட்டு சாரி இது கொஞ்சம் தூரம், அவ்வளோதான் கொஞ்சம் தூரமா, இதுவா மார்னிங் கிளம்புனது ஈவினிங் ஆகிடுச்சு அப்படிங்க. சாரி 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 அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்திங்கனாக்கா சிரிச்சிட்டு இருக்கேன். சுகா பார்த்துட்டு ஓகே அப்புறம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க. நீ வந்து பாரு அப்படின்ட்டு அப்படியே பார்த்திங்கனாக்கா சுகாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தினாக்கா கைரா தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனுக்கு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நீ எங்கே இருக்கா அப்படிங்க. நீங்கள் சொன்ன லொக்கேஷனுக்கு தான் வந்துட்டுருக்கேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணு ஓகேவா அப்படிங்க. ஓகே ஓகே நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. இப்போயாவது இவன் ஒழுங்காக பண்ணுவான்னு நம்புகிறேன் அப்படின்ட்டு கைரா பார்த்தினாக்கா அப்படியே ஃபோனை வச்சுட்டு அப்படியே மாதிரிங்க காரை ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா நம்ம சுகா ஜிமினாவும் தான். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்த உடனே தான் அப்போ தான் தெரியுது சுகாவுக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒய்டாக திரும்பிட்டு நம்ம ஜிமினா பார்க்க இங்கே எதுக்கு கூட்டி வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்னா பார்த்தீங்கன்னாக்கா இது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க அது அது வந்து அப்படின்ட்டு திரும்பி பார்க்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குட்டி பசங்க எல்லோரும் கொடுக்கணும்னு ஓடியாடுறாங்க. அப்படியே வேகமாக ஓடியாந்துட்டு சுகாவை ஹக் பண்ணிக்க ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகாவை கீழே குனிஞ்சிட்டு எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும், நான் உங்களை பார்த்துட்டு ரொம்ப நாளாச்சு, உங்களை பார்க்க வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஐம் ஸோ ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களாம் ஹக் பண்ணிட்டு ஆட ஆரம்பிக்கா. அந்த பசங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இவனியாலாம் வேலாத இங்கே பாரு நீயா போய் வரல அப்படி சொல்லி கேட்க. அப்படியே ஜிம்னா திரும்பி நம்ம சுகாதான் ஒரு மாதிரி முறப்பு விட ஜிம்னா பார்த்தீங்கன்னா சாரி அப்படின்ட்டு ஒரு மாதிரிக்கு வாயில் சொல்ல. அப்படியே சுகாவும் பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு அதே பார்த்தீங்கன்னாக்கா சாரி கொஞ்சம் வேலை இதாகிடுச்சு. அப்புறம் எங்கே உங்களோட அப்பா அம்மாலாம் அப்படின்னு சொல்லி கேட்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆசிரமம் தானடா, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா டேகுக்கு தான் வந்து ஜிமினா கூட்டி வந்துருக்குது. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா வளர்ந்த ஆசிரமம் தான் அது ஓகேங்களா. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுகா இருக்கும்போது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கும்போது யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா கொஞ்சம் பெரிய ஆளாக வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெளில வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு படிச்சுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு கிடைச்ச கொஞ்சம் காசு இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைச்சா அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரமத்துக்கு கொண்டு கொடுக்குறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்திருப்பான். ஏன்னா அது அவனோட பிறந்த இடம், அப்புறம் வளர்ந்த இடம் கூட அந்த ஆசிரமம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துக்கு ரொம்ப நாளாக வர முடிஞ்சிருக்காது, அது அவன் ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். இது ஜிமினா பார்த்தீங்கன்னாக்கா சர்ப்ரைஸாக இருக்கட்டும், இங்கே கூட்டி போனால் அந்த இடத்த கூட்டி போனால் கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கூட்டி வந்திருப்பாங்களா. அதெல்லாம் பார்த்தோமே சுகாவுக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது.
அப்படியே பார்த்தினாக்கா ஜிம்னா ஒரு பர்சனுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க பார்த்தினாக்கா இதை வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா சுகா தான் அந்த குழந்தைங்க கூட விளாண்டுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தினாக்கா அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மாவும் தான் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தினாக்கா நடக்க முடியாது. ஸோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்தினாக்கா அவங்களுக்கு கால் போச்சு. அவங்க வீல் சேரில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஆஸ்பத்திரியில் பார்த்தினாக்கா அவங்க பேரண்ட்ஸுமே சேர்த்து தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே பார்த்தினாக்கா சுகா தாண்டா எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, ஃபுட் வாங்கி கொடுக்குறது அப்படி இப்படின்ட்டு அவனால முடிஞ்சது ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த மாதிரி கூட இருந்தான். ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே பார்த்திங்கன்னா நிறைய பாடி கார்ட்ஸ் பார்த்திங்கனாக்கா பெரிய பாக்ஸாக எடுத்துகிட்டு வராங்க. அதில் பார்த்திங்கனாக்கா 2-3 பாக்ஸ் நிறைய பார்த்திங்கனாக்கா ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கனாக்கா நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஃபுட்டு இதெல்லாம் கொண்டாந்துருக்காங்க. மொத்த ஆர்ஃபனேஜுக்குமே பார்த்திங்கனாக்கா அவ்வளோ ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாமே வெரைட்டி டிஷ்ஷஸ்ஸு. அதுவும் பார்த்திங்கனாக்கா ரொம்பவுமே காஸ்ட்லியானது. யாரும் சாப்பிட்ருக்க கூட மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்துமே சுகாவுக்கு செம்ம ஷாக்கிங்கு. அப்படியே சின்னாடி திரும்பிட்டு நீ எதுக்கு அதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேள்வி இது? நீ இருந்த இடம் உனக்கு உனக்கு இது முக்கியமான இடம், முக்கியமானவங்க அப்படின்னாக்கா இனிமேல் அது எனக்கும் முக்கியமான இடம் தான், முக்கியமானவங்க தான். நீ எப்படி அவங்கள பார்த்துக்கணும்னு நினச்சியோ இனிமேல் அதே மாதிரி தான் நான் பார்த்துக்க போகிறேன். நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இனிமேல் இவங்க என்னோடய கண்ட்ரோல். நான் எல்லாத்தையுமே பார்த்து பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு ஜிம்னா சொல்ல சுகாவுக்கு பார்த்தினாக்கா அப்படி கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. ஒரு மாதிரி பார்த்தினா கண்ணு கலங்கிட்டு ஜிம்மின் அப்படிங்க ஜிமினாக்கு பார்த்தினாக்கா அப்படியே ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. ஏன்னா மிஸ்டர் பார்க் சொல்லியிருப்பாங்க. ஒரே ஒரு தடவை தான் ஜிம்மின்னு கூட்டிட்டு அதுவும் டீசிங்காக கூட்டிட்டு ஓடிருப்பான். மற்ற நேரம் பார்த்திங்கனாக்கா எப்போ பார்த்தாலும் மிஸ்டர் பார்க்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தினாக்கா அவனோட மனசுலேருந்து ஒரு சோல்ஃபுல்லாக ஜிம்மினுக்கு அப்படியே ஹார்ட் பீட் அவ்வளோதான் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஒரு மாதிரி படப்படப்படன்னு ஆரம்பிச்சிருது. அவன் பாட்டுக்கு பார்த்தினாக்கா அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி போட்டு டிமிக்கி ஆடிட்டு என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க சுகா பார்த்தினாக்கா அது ஒன்றும் இல்லை தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு நம்ம ஜிம்னோட கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சோல்ஃபுல்லாக ஒரு தேங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்னா பார்த்தினாக்கா இப்படிலாம் சொல்லாத, இப்படிலாம் சொன்னீங்கனாக்கா எனக்கு தேர்ட் பர்சன் மாதிரி ஃபீல் ஆகுது. நீ என்ன அது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஜிம்னா பார்த்தினா டக்குன்னு அந்த சாப்பாடு அந்த ட்ரெஸ் இதெல்லாம் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு அப்படியே போயிடுறாங்க. சுகா பார்த்தினாக்கா என்ன சொல்ல வந்தான், என்னமோ சொல்ல வந்தானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்திங்கனாக்கா அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கனாக்கா அங்கே தானே ஸ்டே பண்ணுறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா கைரா வந்திருக்கா. கைரா மட்டும் இல்லை அவனோட தம்பி வந்திருக்கான். அவங்க 2 பேரும் பார்த்திங்கனாக்கா போட்ட பிளான் படி பார்த்திங்கனாக்கா எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. அவங்க 2 பேரும் பார்த்திங்கனாக்கா கைரா பார்த்திங்கனாக்கா ஒரு பர்சன்ட்ட தான் வெயிட்டர்கிட்ட காசு கொடுத்து அதாவது நம்ம சுகாவும் ஜிமினாவும் தங்கியிருக்க ஹோட்டலில் பார்த்திங்கனாக்கா ஒரு வெயிட்டர்கிட்ட காசு கொடுத்து சம்திங் என்னமோ கலக்கி கொடுக்க சொல்லுறா. அது பார்த்திங்கனாக்கா அந்த வெயிட்டரும் பார்த்திங்கனாக்கா காசுப்பட்டு ஓகே பண்ணுறேன் அப்படின்னு இருப்பாங்க. அங்கிட்ட சுகாவும் ஜிமினா தான் அப்படியே பார்த்திங்கனாக்கா அந்த சாப்பிட்றதுக்காக வர்ற வழியில் பார்த்தினாக்கா அந்த பால்கனியில் பார்த்தினாக்கா சுகா நின்றுட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஜிமினா தான் சுகாவை தேடி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கேன். பால்கனி நின்றுட்டு அந்த நிலாவை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். அப்படியே ஜிமினா தான் பக்கத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறா அப்படிங்க சுகாக்கு டக்குன்னு ஒரு மாதிரி பயமாயிடுது. அப்படியே திரும்பிட்டு அப்பா அப்படின்ட்டு இதுக்கு அப்படி பயமெடுத்துறீங்க அப்படிங்க. நான் பயமெடுத்துனேண்ணா இல்லையே நான் சாப்பிட்டா தானே பேசுனேன் அப்படிங்க. ஓ கடவுளே அப்படின்ட்டு சுகா திரும்பவும் பார்த்துட்டீங்கனாக்கா நிலா பக்கம் திரும்பிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கேன். ஜிமினா தான் வந்துட்டு அந்த நிலாவை பார்க்குறேன் அப்படிங்க. ஆமாம் பார்த்தா அப்படி தெரியுது அப்படிங்க. ஓ நிலாவை தான் பார்க்குறேன். நான் கூட தான் என்னோடய நிலாவை ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன். இப்போ தான் ரொம்ப ப்ரைட்டாக தெரியுது அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிலாவை பார்க்க அப்படியே சுகா தான் நிலாவை தேடிட்டு இருந்தீங்களா எப்போதுமே நிலா அங்கே தானே இருக்குது அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் கூட நம்ம ஜீவனா பார்த்தினாக்கா சிரிச்சிட்டு என்னோடய நிலா அந்த நிலாவோட ரொம்ப ப்ரைட்டானது, அந்த நிலாவோட ரொம்ப சாஃப்டானது, அந்த நிலாவோட ரொம்ப மிஸ்ட்ரியானது கூட, அது மட்டும் இல்லை அந்த நிலாவோட மேஜிக்கலானது கூட அப்படின்ட்டு சொல்ல சுகாவுக்கு ஒன்றுமே போடல. கன்ஃபியூஷனை பார்த்துட்டு அது இந்த நிலா எனக்கு தெரியாதது அப்படிங்க. உனக்கு வா காட்டுறேன் அப்படின்ட்டு அப்படியே சின்ன பார்த்தினாக்கா சுகா அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்க வா அப்படின்ட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா போயிட்டு சுகா தான் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஜிம்னா தான் எனக்குலாம் உட்காருங்க அப்படின்னு சொல்ல சுகா அப்படியே உட்காந்துட்டு என்ன அப்படிங்க கேட்க அங்கே பாரு அது தண்ணிக்குள்ளே பாரு அப்படிங்க. சுகாவும் அப்படியே பார்த்தினாக்கா தண்ணிக்குள்ளே பார்க்குறாங்க. அதை பார்த்தினாக்கா நிலா தான் அப்படியே அதோட ரெஃப்ளெக்ஷன் தெரியுது, அது ஆடிட்டுருக்கு. அப்படியே பார்த்துட்டு இந்த நிலாவா சொன்னீங்க, அதே நிலா தான் இந்த நிலாவும் அப்படிங்க. நான் அந்த நிலாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலாவா சொன்னேன் அப்படின்ட்டு சுகாவோட ஃபேஸை காமிக்க சுகா பார்த்தினாக்கா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இந்த நிலாவா அப்படின்ட்டு அது என்னோடய ஃபேஸ் அப்படிங்க. ஜிம்னா பார்த்தினாக்கா அப்படியே ஃபேஸை போட்டு ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு அவனுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்ட்டு அப்படி மாறிக்க பார்த்துட்டு இருக்க சுகாக்கா பார்த்தா டக்குன்னு கிளிக் ஆகுது. நீங்கள் என்னவா நிலான்னு சொன்னீங்க அப்படிங்க. ஜிம்னாக்கா அப்பா புரிஞ்சிருச்சு ஒரு வழியாக அப்படின்ட்டு ரிலீஃப் ஆகிட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க ஜிம்னா தலையாட்டா சுகர் பார்த்தினாக்கா ஒரு மாதிரி வீடை பார்த்துட்டு ஒரு உள்ளக்க பார்த்தினாக்கா அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு அவனோடச்சு. அப்படியே ஹார்ட் முழுக்க பார்த்தினாக்கா அப்படியே ரொம்ப சாஃப்டான மாதிரிக்கு இருக்குது. அப்படியே ஒரு மாதிரிக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு
நான் உங்களோட நிலாவா அப்படிங்க ஜிமினா மறுபடியும் போட்டு அவன்டே ஆட்டுறாங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு எழுந்துட்டு அப்படியே ஜிமினாவை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பார்க்க ஜிமினாவை எழுந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. சுகா தான் எப்போயிலேருந்து நான் உங்கள் நிலாவானே அப்படின்னு கேட்க ஜிமினா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அது அது எனக்கே தெரியல, எப்போயிலேருந்து நீ என்னோட நிலாவானேன்னு எனக்கு தெரியல. அந்த நிலா இருக்குது பார்த்தியா அப்படின்ட்டு நிலாவை காமிக்க சுகா அப்படின்னு நிமிந்து பார்க்காங்க. அந்த நிலா என்னோட யூஞ்சி தான். ஆனால் அந்த நிலா எனக்கு காட்டின இன்னொரு நிலா நீ தான். அன்னையிலேருந்து அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணவே ஆரம்பித்தேன் நீ எந்த அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டண்ட்டு. அவார்டு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அவார்டு ஃபங்க்ஷனில் நீ நீ இருக்க வேண்டிய இடத்துல கைரா வந்தபோது எனக்கு எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு தெரியுமா? உன்னோட இடத்துல என்னால் வேறு யாரையுமே வச்சு பார்க்கவே முடியல. சொல்லப்போனால் இஞ்சியோட இடத்துல கூட என்னால் வச்சு யாரையும் பார்க்க முடியல. ஆனால் உன்னை வச்சு பார்த்தேன். அந்த இடத்துல கைராவை கண்டிப்பாக என்னால் வச்சு பார்க்கவே முடியாது. ஆனால் அவளை வச்சு பார்க்கணுங்கிற சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு இந்த உலகமே நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். சுகா பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்துமே ஒரு மாதிரிக்கு ஃபவுண்டிங் ஸ்மைலோடு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கோட ஹார்ட்டு. அவளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னே தெரியல. அப்படியே ஸ்மைலோடு பார்த்துட்ருக்கேன். சுகா நான் இப்போ சொல்கிறேன் நான் உன் கண்ணை பார்த்து சொல்கிறேன். என்னோடய மனசுலையும் சரி என் கண்ணிலையும் சரி எந்த பொய்யுமே கிடையாது. ஒரு சொட்டு பொய் கூட கிடையாது. இங்கே பாரு, என் கண்ணை பாரு, என் கண்ணில் ஒன்று மட்டும்தான் இருக்குது. நீ என்னை நம்பவில்லை அப்படின்ட்டு கேட்க சுகா பார்த்தினாக்கா டக்குன்னு மண்டையை போட்டு ஆட்டிகிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படிங்கிற மாதிரிக்க சிவனா பார்த்தினாக்கா சிரிச்சிட்டு ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி உன்னை கல்யாணம் பண்ணது என்னவோ என்னோடய பையனுக்காக தான். ஆமாம் நீ என்னோடய யூஞ்சி மாதிரி தான் இருந்தேன். ஆனால் அதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். எல்லாமே என்னோடய பையனுக்காக ஜிம்ஜிம்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் போக போக நீ எனக்கு ஜிம்ஜிம்காக மட்டும் வேணும்னு தோணல, எனக்காகவும் வேணும்னு தோணுச்சு. எங்கள் 2 பேருமே நீ கேரிங் பண்ணிக்கிட்ட விதம் ஒரு மதர் லவ். இஞ்சி சும்மா சொல்லக்கூடாது, பட் இஞ்சியை விட ஒரு மடங்கு நீ கூடவே எங்களை பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்லலாம். சுகாவும் அவ்வளோ கண்ணீர் ஓட ஆரம்பிக்கிது. அப்படியே கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வளைஞ்சி அப்படியே ஊற்றிட்டுருக்கு. ஜிமினா அப்படியே ஸ்மைல் அப்படியே சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு ஜிமினா பார்த்தீங்கன்னாக்கா சுகாவோட கையை பிடிச்சிட்டு அவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா முட்டி போட்டுட்டு கீழே அப்படியே உட்காந்துட்டு சுகா பி மை ஒய்ஃப் மை லைஃப் ஃபார் எவர் அப்படின்ட்டு கேட்க அவ்வளோதான். சுகாவுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னு தெரில. அப்படியே ஓய்டானா கண்ணை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கேன். ஜிமினா பார்த்தா டக்குன்னு அவனோட பாக்கெட் கையில் இதுலேருந்து அது ரிங் பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே நீட்டேன். அவ்வளோதான் சுகாவுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு. அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு ஜிமினா பாக்கெட்டுக்கு ஹக் பண்ணிக்கிற ஜிமினா பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு அப்படியே டக்குன்னு எழுந்து சுகா பார்த்தினாக்கா அப்படியே ஹக் பண்ணி டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. சுகா பார்த்தினாக்கா அப்படியே கத்த ஆரம்பிக்கிறான். தேங்க்யூ எஸ் அப்படின்ட்டு அப்படியே கத்த. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருமே அவ்வளோ ஒரு ஸ்மைலு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகாவை இறக்கிட்டு எப்போதுமே என் லைஃப் முழுக்க என்னோடய கடைசி மூச்சு வரைக்கும் என் கூட என்னோடய ஒய்ஃபாக என்னோடய குழந்தைக்கு அம்மாவா இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க சுகா பார்த்தினாக்கா அவ்வளோதான் டக்குன்னு வண்டி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. டிங்னு ஆமாம் அப்படிங்க டக்குன்னு சிரிச்சிட்டு ஜிமினா பார்த்தினாக்கா ரிங்க எடுத்து அப்படியே சுகாவோட கையில் மாட்டி விடா. சுகா பார்த்தினாக்கா சிரிச்சிட்டு அவன் கையில் இருக்க ரிங்க எடுத்து டக்குன்னு நம்ம ஜிமினாக்கு போட்டு விட. ஜிமினா பார்த்தினாக்கா ஸ்மைல் பண்ணிட்டு டக்குன்னு சுகாவை அப்படியே ஹக் பண்ணிக்கா. சுகா பார்த்தினாக்கா திருப்பி ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸோட அந்த மூன் லைட்டோட அப்படியே அந்த வாட்டர் பாட்டுக்கு பக்கத்தில் அவங்களோட ரெஃப்ளெக்ஷன் பார்த்திங்கனாக்கா அந்த தண்ணியில் விழ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி உள்ள பூ முழுக்க அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சீனரி அமையாது. அப்படி ஒரு சீனரி 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பினஸாக ஹக் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா கழுகு கண்ணில் பட்ட மாதிரி ஒரு ஆள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கைரா தான் வேறு யாரும் இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அது உடலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு அப்படியே கையை போட்டு முறுக்கிட்டு இருக்கா. இது எதையுமே நான் உங்களுக்கு பழிக்கவே விட மாட்டேன், உங்கள் 2 பேரையும் ஒன்றா விடவே மாட்டேன் அப்படின்ட்டு அவட பார்த்தீங்கன்னாக்கா மனசுக்கா போட்டு புலம்பிக்கிட்டு இருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்சன் தான் இங்கே வந்துட்டு சார் நீங்கள் கேட்ட மாதிரிக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்டு அப்படியே நின்றுட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டடியாக. ஜிமினா பார்த்தினாக்கா அப்படியே 2 பேருமே அப்படியே செப்பரேட்டாக எடுத்துகிட்டு ஓகே இதோ வந்துடும் அப்படிங்க. சுகாவை பார்த்துட்டு போகலாமா அப்படின்ட்டு நம்ம ஜிமினா கேட்க அப்படின்ட்டு சுகாவும் சொல்லலாம். அப்படியே 2 பேரும் பார்த்தினாக்கா கையை கோர்த்துட்டு 2 பேருமே அப்படியே நடந்து போகிறாங்க.
2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னாக்கா கைரா தான் இருந்துட்டு அந்த வெயிட்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இதை நீ கலந்து மட்டும் கொடுத்துரு ஓகேவா அப்படிங்க. அந்த வெயிட்டரும் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே மேடம் அப்படின்றாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டரும் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாவும் நம்ம ஜிமினாவும் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்ற சாப்பாட்டில் கரெக்டாக சுகாவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அந்த வெயிட்ரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 2மே கலக்குறாங்க. கலந்துட்டு ஒரு டவுட் வருது, ஒரு வேளை நம்ம கொண்டு போகிற 2 ட்ரிங்க்ஸில் அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒரு மாற்றி எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா 2 ட்ரிங்க்ஸ்லையுமே கலந்து விட்டுறாங்க. 2 ட்ரிங்க்ஸ்லையுமே கலந்து விட்டுட்டு அப்படியே கொண்டு போயிட்டு வச்சிடுறாங்க. அதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜெமினாவும் சிவாக்குமே தெரியல. அவங்க 2மே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு லவ்வபிளான மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெயிட்டர்ஸ் கொண்டாந்து வச்ச அந்த ட்ரிங்க்ஸையும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே 2 பேருமே குடிச்சிடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இங்கிட்டு கைரா தான் அவனோட பிரதர்கிட்ட வந்து நீ போ அந்த ரூமுக்குள்ளே போய் இரு ஓகேவா அப்படிங்க. அவன் பார்த்தீங்கன்னாக்கா ஓகேக்கா அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னாக்கா டக்கு டக்குன்னு அந்த ரூமுக்கு ஓடுறான்டா. ரூமில் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கார்னரில் அப்படியே மறைஞ்சிட்டு நின்றுக்குறான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் நம்ம சுகாவும் ஜிமினாவும் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பேசிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு மாதிரி டைசினஸாக ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரிக்கு பாடியில் ஒரு மாதிரிக்கு ஹீட் ஆகுற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில, ஒரு மாதிரிக்கு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகா தான் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. நம்ம ஜிமினா பார்த்தீங்கன்னாக்கா என்னாச்சு யூனி அப்படிங்க. என்னால் முடியலை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிமின் அப்படிங்க. ஜிமினாக்கா பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஓகே இங்கே பாரு அப்படின்ட்டு அப்படியே சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாண்டப் பண்ணி அப்படியே கேர் பண்ணி கூட்டிகிட்டு வரேன். ஓகே ரெடியா, இதோட இப்போதைக்கு இந்த ஷார்ட் அப்படியே முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் நீங்கள் எல்லாரும் இந்த ஸ்டோரி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹாப்பி பர்த்டே டியர், உனக்காக தான்டா இந்த ஸ்டோரி இப்போதைக்கு நான் வந்து போட்டிருக்கேன். இது முழுக்க உனக்காக மட்டும்தான் இன்றைக்கி நான் அப்டேட் பண்ணியிருக்குது. ஏன்னா ஓகே எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு, பட் பண்ண முடியல. ஓகே ஆனால் விட்டுறக்கூடாது, உனக்காக கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற இந்த டயத்தில் அப்படியே கேப்பில் பண்ணியிருக்கேன்டா. அப்புறம் ரியலி ஹாப்பி பர்த்டே டு யூ டியர். ஓகேவா, நீ ஹாப்பியாக இருக்கணும். உன்னோட லைஃப்பில் எல்லாமே உனக்கு சக்ஸஸாக கிடைக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் நான் உனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். ஓகேவாடா, உன்னோட பேரே தெரில, ஸோ எனக்கு எப்படி உனக்கு எதை ரெஃபர் பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு உன்னோட ஊரும் தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் ஐ திங்க் நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். உனக்காக தான்டா இது. ஓகேவா, அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்டா. பாய்.